ஏடா சாரதா, அங்கே பாரு வார்டன் வெளில நின்றுட்டுருக்காங்க, வா வா. ஆமாம் சுந்தரி, என் பொண்ணு எங்கம்மா? அவளுக்கு என்னாச்சு? அவள் எங்கே இருக்கா? வார்டன் நீங்கள் சொல்லுங்கள், அவளுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் பயப்படாதீங்க ஐயா. நீங்கள் சொல்கிற மாதிரி அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா. நேற்று வெளியில் சாப்பிட்ருக்கா, அது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அது ஒத்துக்காமல் தான் வாமிட் பண்ணியிருக்கா. இப்போ டாக்டர் ட்ரிப் சேர்த்து இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆனோடனே நம்ம ஹாஸ்டலுக்கு போய் நம்ம விவரமாக பேசிக்கலாம். பயப்படாதீங்கப்பா. வார்டன் சொல்கிற மாதிரி இப்போ அவள் நல்லா தான் இருக்கா. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அவள் கொஞ்ச நேரம் மயக்கத்தில் இருக்கா. அவள் மயக்கம் தெளிஞ்ச உடனே நம்ம ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பேசிக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? நான் போய் 2 பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன். மா சங்கீதா, அப்பா வந்திருக்கேன்டா, பாருடா. இலே எழுந்துருலே. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவள் தான் தூங்கிட்டு இருக்கால, அவளை எழுப்பாதீங்க. அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க நம்ம போகலாம், வெளியே போகலாம். மா சுந்தரி, வாமா, போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு சங்கீதாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். பில்லு எவ்வளோன்னு கேட்டுட்டு வந்துடலாம், வாமா. ஏங்க இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தாவே பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும் போலே. கையில் போதுமான காசு வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்க காசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து கட்டிடலாம், சரிங்களா? ஏலே சுந்தரி, இந்த ஊரில் எல்லாத்துக்கும் புக் பண்ண ஒரு ஆப் இருக்குமாம்லே. அந்த ஆப்பை பார்த்து காரை சீக்கிரம் புக் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா, அப்பா, நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போது. ஏன் நீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இளைப்புல சங்கீதா, நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு காரோ பஸ்ஸோ எதுவுமே கிடைக்கல. அப்போது இந்த ஐயா தான் எங்களுக்கு உதவி செஞ்சார். இவர் தான் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு வந்து எங்களை பத்திரமா சேர்த்தாரு. ஐயா, இந்த கருப்பு சட்டை போட்டிருக்காளே, அதான் என் பொண்ணு சங்கீதா. பக்கத்தில் இருக்காங்களே, அவங்க தான் என் பொண்ணோட ஹாஸ்டல் வார்டன். அந்த பிங்க் கலர் சட்டை போட்டிருக்குல்ல, அந்த பொய்ய புள்ள தான் என் பொண்ணோட ஃப்ரெண்டு. அவள் பேர் சுந்தரி. இப்போ எப்படிம்மா சங்கீதா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? உங்கள் அப்பா அம்மா தாம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. என் வண்டியில் வரும்போது புலம்பிகிட்டே வந்தாங்க. உனக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தாங்க. உனக்கு திடீர்னு என்னாச்சுமா சங்கீதா? அது ஒன்றும் இல்லைங்க அங்கிள். நேற்று நானும் என் ஃப்ரெண்டு சுந்தரியும் வெளியில் போய் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல. அதனால தான் அங்கிள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு. அதில் என்னம்மா இருக்குது? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்க வேண்டியது தான். சரிங்க ஐயா, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அது வருது பாருங்க. நான் அப்படியே ஓரமாக நிறுத்துறேன். எல்லாரும் பத்திரமா இறங்கிக்கோங்க. அம்மா சங்கீதா, இதுக்கப்புறமாவது வெளியில் சாப்பிடாதம்மா. உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. அங்கிள் வரேன். அம்மா, 2-3 நாளாக அப்பாவும் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வாங்கம்மா, ஹாஸ்டலுக்குள்ளே போகலாம்.